ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தனுஷ்கோடி கோதண்ட ராமசுவாமி கோவில் 1964 ஏற்பட்ட பயங்கரமான புயலின் போது முழு தனுஷ்கோடி நகரமே அழிஞ்சு போனது. ஆயிரக்கணக்கான மக்கள் கடலில் முழுகி உயிரிழந்தாங்க. ஆனால் இந்த கொடூர அழிவில் இருந்தும் தப்பியது ஒரே ஒரு கட்டடம். அதுதான் இந்த கோதண்ட ராமசுவாமி கோவில். இன்றைக்கும் மாலை 6 மணிக்கு மேலே இங்கே மனித நடமாட்டமே இருக்காதுன்னு சொல்லப்படுது. சுற்றுலா பயணிகள் கூட அங்கு தங்க அனுமதிக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறாங்க. இரவு நேரங்களில் கடலில் முழுகி இறந்தவர்களின் அழுகுரல் கேட்பதாக உள்ளூர் மக்கள் இப்பொழுதும் பயந்து நடுங்குறாங்க. இயற்கையின் கோர தாண்டவம் நிறைந்த ஒரு ஹார இடம்தான் இது. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திருநெல்வேலி மணிமுத்தீஸ்வரர் உச்சிஷ்ட கணபதி கோவில். பொதுவாக நம்ம விநாயகரை நம்ம எப்படி பார்த்துருப்போம், சாந்தமான கடவுளாக தானே பார்த்துருப்போம். ஆனால் இந்த பழமையான கோவிலில் மூலவர் மிகவும் உக்கிரமான நிலையில் தான் இருக்கார். தாந்திரிக வழிபாடுகள் மற்றும் அகோரிகள் செய்யும் இரகசிய சடங்குகள் கூடலாம் இந்த கோவில் தொடர்பில் இருக்குது. தவறான எண்ணங்கள் அல்லது தீய சக்திகள்லாம் இருக்குல்ல, இங்கே வருபவர்களை இந்த உக்கிர விநாயகரின் சக்தி கடுமையாக தண்டிப்பதாக ஒரு பயமுறுத்தும் நம்பிக்கை காலமாக நிலவி வருதுன்னு சொல்லப்படுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பச்சை மலை மற்றும் ஜவ்வாது மலை பகுதிகளில் உள்ள இந்த அடர்ந்த காட்டுக்கோவில். குறிப்பாக காடுகளுக்கு நடுவே அமைந்துள்ள இந்த சிவபெருமான் வழிபாட்டு தலம் எப்பொழுதுமே இருள் சூழ்ந்தவையாக தான் இருக்கும். மாலை 4 மணிக்கெலாம் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கும் இந்த கோவில்களுக்கு மனிதர்கள் போவதுக்கு அனுமதி கிடையாது. இரவு நேரங்களில் இங்கே விசித்திரமான மனித நடமாட்ட சத்தங்களும் கால் தடங்களும் மற்றும் அமானுஷ ஆத்மாக்கள் உலாவதாக உள்ளூர் மக்கள் அடுத்து சொல்கிறாங்க. ஒரு உண்மையான அட்வென்ச்சர் ஹாரர் அனுபவத்தை நீங்கள் பெறணும்னா இந்த மலைக்கோவில் தான் நமக்கு ஒரு நல்ல அனுபவத்தை தரும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவில் இது ஒரு பேய் கதையாக இல்லைனாலும் அறிவியல் விதிகளுக்கே சவால் விடும் ஒரு மர்மம். 1000 வருடங்களுக்கு முன்பு எந்த சிமெண்ட்டும் இல்லாமல் இரும்பும் இல்லாமல் ராஜராஜ சோழன் எப்படி இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோயிலை கட்ட முடிஞ்சுது? இந்த கோவிலின் நிழல் நண்பகல் 12 மணிக்கு கூட தரையில் விழுவதில்லை என்று ஒரு விசித்திரமான மர்மம் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, 216 அடி கோபுரத்தின் உச்சியில் 80 டன் எடையுள்ள ஒன்றைக்கல் எப்படி மேலே ஏற்றப்பட்டது? இன்று வரை உலக விஞ்ஞானிகளுக்கே ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. நம்ம கடைசியாக பார்க்க போகிறது மாசாணி அம்மன் கோவில். இரத்தத்தின் சாட்சின்னு சொல்லப்படுது. கோயம்புத்தூருக்கு அருகே உள்ள ஆனைமலை மாசாணி அம்மன் கோவில். அம்மன் சயன கோலத்தில், அதாவது படுத்து கொண்ட நிலையில் இருக்கிறாங்க. நீதி கேட்டும் வரும் பக்தர்களுக்கு இந்த அம்மன் துரிதமாக பலி தரதாகவும் ஒரு காலத்தில் இரத்த பலிகள் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. நள்ளிரவு பூஜைகளின் போது இந்த கோவிலில் வளாகத்தில் ஒரு விதமான திகில் உணர்வும் ஏற்பட்டதாகவும் மக்கள் சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி இடத்துல அனுபவம் இருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.